இங்க பாருங்க ரோசப்பக்கா, எந்த காலத்துல அவனை நான் என் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். நீங்க இப்படிலாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாதுங்க, சொல்லிவிட்டேன். சரோஜா, நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. டாக்டர் சொல்லியாவல்ல, உன் புருஷனோட இந்த நிலைமைக்கு மருந்து மாத்திரலாம் இல்ல, உன் மகனை வீட்டுக்கு கூட்டு வரதான் நல்ல மருந்துன்னு சொன்னாவல்ல, அதனாலதான் சொன்னேன் சரோஜா. அவியிட்ட மகனையும் மருமவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. ஏக்கா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காவ எல்லாரும். யாரையும் நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். சரோஜா, மருமவே நல்லா இருந்தாவே. கவலைனா என்னன்னு அவியலுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. இப்ப திடீர்னு அவியலுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னா என்ன அர்த்தமா? மகனை நினைச்சு நினைச்சு வியாகுலப்பட்டிருக்காங்க மனசுக்குள்ளேயே. அந்த வியாகுல தான் அவியல ஆஸ்பத்திரி பெட்டில கொண்டு வந்து சேர்த்திருக்குமா. அம்மா சொல்லியல்லம்மா, கேளுமா. பிள்ளைகளை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன். அப்பதான் மருமவே சோமாவாவே. யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, யாரையும் நான் என் வீட்டுக்குள்ள சேர்க்கவும் மாட்டேன். என்னது இது? சரோஜா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கா? பேசாம நம்ம கண்ணை திறந்து பேசிட வேண்டியதான். ஐயோ பயமா இருக்கே, சரோஜாட்ட எப்படி பேசுவேன்? திடீர்னு கண்ணை முடிச்சா நான் அடிச்சிட்டு கிடக்கேன்னு கண்டுபிடிச்சிட கூடாதே. சரி, பேசி சமாளிப்போம். அத்தை சொன்னா ஒத்துக்கிட மாட்டேங்க, நம்மளாவது சொல்லி பார்ப்போம். சரோஜா, நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம். ஏக்கா, நான் நல்லா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு துரோகம் பண்ணவங்க யாரும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் சேர்க்கவும் மாட்டேன், இங்க வரத நான் விருப்பம் இல்லை. அம்மா, நான் எங்க இருக்கேன்? ஏங்க உங்களுக்கு என்னாச்சுங்க? கண்ணை திறந்து இனி பாருங்க, நான் சரோஜா வந்திருக்கேன். சரோஜா, சரோஜா இங்கதாங்க நிக்கேன், உங்க பக்கத்துல தான் நிக்கேன். கண்ணை திறந்து பாருங்க, உங்க சரோஜா தாங்க வந்திருக்கேன். கண்ணை திறந்து இனி பாருங்களா. சரோஜா, சூர்யா வந்துட்டானா? பாத்தியம்மா, மருமவே கண்ணை திறக்காமலே சூர்யா பத்தி தான் கேட்டாரு. அவர் மனசு முழுக்க பெத்த பிள்ளை மேலதான் இருக்கு. அதனாலதான் அவனை நினைச்சு நினைச்சு மருமகளுக்கு இப்படி ஆயிட்டுமா. சரோஜா, ஒரே ஒரு போன் போட்டு கூடுமா, பிள்ளை ஓடி வந்துருமா. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டி உங்க பக்கத்துலயே நிக்கேன். நம்மளை ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போனவனை எதுக்குங்க நினைச்சிட்டு இருக்கிய? அவன் வரமாட்டான், நம்மளுக்கு அவன் வேண்டாங்க. கண்ணை திறந்து எண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நல்லா தானே ஆபீஸ்க்கு போனிய? சரோஜா, ஏமா அழுதுட்டு இருக்கா? அழாத. ஏங்க, காலையில நல்லா தானங்க ஆபீஸ்க்கு போனிய, பிறகு எப்படிங்க இங்க ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்குறிய? என்னன்னே தெரியலம்மா, நடந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு யோசிச்சுட்டே இருந்தேனா, திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துமா. அந்த ஆளை மயங்கி விழுந்துட்டே. இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. என்னாச்சு சரோஜா? உங்களுக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு அப்படி என்னங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க? சரோஜா, பிள்ளைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரோஜா. நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆம்பளை பயலுவேன். அவனும் நம்ம கூட இல்லைன்னா நம்மளுக்கு யாரு இருக்கா சரோஜா இந்த உலகத்துல? இந்த வாழ்க்கையை நினைச்சே எனக்கு பிடிக்கல சரோஜா, வெறுப்பாயிட்டு. நீங்க மத்தவங்கள பத்தி எதுக்குங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு நான் இருக்கேன்ல. நீங்க துரோகம் பண்ணவங்கள எல்லாம் எதுக்குங்க நினைக்கிறீங்க? நான் இருக்கேன் உங்களுக்கு. என்னை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சேன் சரோஜா, நினைச்சேன். இதை நினைச்சு நான் மட்டுமா வேதனைப்படுறேன்? நீயும் தானே வேதனைப்பட்டுட்டு இருக்கா. உனக்கும் பிள்ளை போனதை நினைச்சு மனசுக்குள்ள வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியும் சரோஜா. அது மட்டும் இல்லம்மா, எனக்கு பிறகு இந்த உலகத்துல உனக்குன்னு யாரு இருக்கா? உன்னைய நான் யார நம்பிமா விட்டுட்டு போவேன்? அப்படிலாம் சொல்லாதங்க. நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என் கூடவே தான் இருப்பீங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? இல்ல சரோஜா, மனுஷ வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இங்க பாரு, வீட்டுல பெட்ல படுக்க வேண்டிய நான் திடீர்னு ஆஸ்பத்திரி பெட்ல வந்து படுத்து கிடக்கேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வாழ்க்கை நிரந்தரம் இல்ல சரோஜா. வாழ்ற நாட்கள்ல பிள்ளைகளோட வாழணும்னு ஆசைப்படுறேன் சரோஜா. அதனால பிள்ளை இல்லாத அந்த வீட்டுல என்னால இருக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் சின்னவனுக்கு இப்பவே போன் போடுவீங்க, ஓடி வந்துருவான். சரோஜா, சின்னவன் படிச்சிட்டு இருக்கான்ல, பெரியவன் நம்ம கூடயே இருந்தா அவன் இப்படி போயிட்டானேங்கிற வேதனைதாம்மா எனக்கு. அவன் வந்த எல்லாம் சரியாயிரும் சரோஜா. அவனா? அவன் எப்படி வருவான்? ஏங்க, அவன் நம்ம பிள்ளை இல்லைங்க, அவன் நம்ம கிட்ட வரண்டா. அவன் நம்மளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான். அவன் யாரோ ஒருத்தன். சரோஜா, உன் இஷ்டம்மா.
என்ன, நான் இதே மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு மேல எல்லாம் உன் இஷ்டம் சரோஜா. அப்படிலாம் சொல்லாதங்க. நீங்க கவலைப்படாம இருக்கணும் தான் எனக்கு வேணும். நான் உங்களுக்காக அவனை வர சொல்லி ரோசப்பக்கா என் புருஷனுக்காக நான் சில பேரை சகிச்சுக்கிடி. ஆனா என் வீட்டுல மட்டும்தான் அவங்களுக்கு இடம். என் மனசுல எப்பவும் அவங்களுக்கு இடம் கிடையாது. நான் எப்பவோ என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். என் புருஷனுக்காக வீட்டுல வந்து ஒரு வாரமா இருந்துட்டு போச்சுங்க. மத்தபடி எனக்கு அவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. சரோஜா, நீ சொன்னதே போதும்மா. நான் பிள்ளைகளை கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். நீ மருமகனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாமா. பிள்ளை வரும்போது ஆரத்தி எடுக்கணும்ல. ரோசப்பக்கா என்கிட்ட இந்த ஆராத்தி கிரத்தில யார பேசண்டான்னு சொல்லுங்க. இதுக்காக தான் சொன்னேன். யாரும் இதெல்லாம் என்கிட்ட ஆரம்பிக்காண்டான்னு சொல்லுங்க. யாரும் இனி வந்து அம்மா நீ உறவு கொண்டாடுறா. மருமகனே, உங்களுக்காக நான் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். மருமகனே, நீங்க கவலைப்படாதீங்க. இனி உங்க மகன் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான். உங்க கூட தான் இருப்பான். நீங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மருமகனே. மறுபடியும் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும் போது நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறோம். சரிங்க அத்தை. சே, எல்லாம் என் புருஷன் இப்படி இருக்காருங்கக்காக தான். இல்லைனா இவள்வளை என் வீட்டு வாசப்படி ஏற்ற மாட்டேன். சரோஜா, உன் புருஷனை பாரு சரோஜா, கோவப்படாதே. எப்படிக்கா கோபப்படாம இருக்க சொல்றிய? சின்ன தப்பா இவளு செஞ்சிருக்காவ எங்களுக்கு. எனக்கு செஞ்சது எல்லாமே பெரிய துரோகம். என் புருஷன் பேசுனதை கேட்டோன்னே என் மனசு கேட்கல. அதனாலதான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆனா என் மனசுல மட்டும் எப்பவுமே இடம் கொடுக்க போறது கிடையாது. சரி சரோஜா, உன் புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏக்கா அவருக்கே உடம்பு சரியில்ல, எப்படிக்கா உடனே போக முடியும்? டாக்டர் வந்து என்ன சொல்லியாருன்னு பார்த்து தான் வீட்டுக்கு போக முடியும். இல்ல சரோஜா, அவருக்கு மருந்து மாத்திரையிலலாம் எதுவும் சரியாவாது. பிள்ளைய பார்த்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் சொன்னாவல்ல. அதனாலதான் சொல்றேன், நம்ம உன் புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் சரோஜா. உங்க அம்மையும் இப்போ உன் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வந்துருவாவ. அங்க போய் அவியலை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாவ உன் வீட்டுக்காரவிய. அதுக்கு தான் சொல்லி. ஏக்கா நான் டாக்டர் வந்தோன்னு கேட்டுட்டு கூட்டிட்டு வரேன். நீங்க வீட்டுல போய் மாவரைங்க போங்க. சரி சரோஜா. ஐயோ, டென்ஷன்ல இருக்காளே. அடுத்து நம்மகிட்ட எதுவும் கேட்டுருவாளோ? யாஸ்னாலும் யாசுவா கண்ணு மூடி படுத்துக்கிடுவோம். ஏங்க ஏங்க சொல்லுமா. எல்லாம் உங்களுக்காக தாங்க. எனக்கு அவ யாரையும் நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்க இஷ்டம் இல்லை. உங்களுக்காக தான் சகிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்கு மேல நான் யார்கிட்ட பேசல வாங்கலன்னுலாம் நீங்க கேட்கக்கூடாது. அவியலும் வந்து வீட்டுல இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். இஷ்டம் சரோஜா. நீங்க மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதங்க. நீங்க நல்லா இருந்தாலே போதும் எனக்கு. சரோஜா சரோஜான்னு சுத்தி சுத்தி வருவி. இப்படி ஆஸ்பத்திரி பெட்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரோஜா, வீட்டுக்கு போவோமா? பிள்ளைய பார்க்கணும் சரோஜா. ஏங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுங்க. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். கூட்டிட்டு போய் சொல்லி சொன்னாருன்னா போவோம் வீட்டுக்கு. சரி சரோஜா. என் புருஷன் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிவிட்டாப்ல. இவர் நல்லா இருக்கணும், அதுக்காக தானே இவ்வளவு இறங்கி போறேன். டாக்டர் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். நல்ல வேலை சரோஜா கண்டுபிடிச்சிருவாளோ நானே பயந்துகிட்டே இருந்தேன். அவ நீ கண்டுபிடிக்கவே இல்லை. இதே மாதிரி வீட்டுக்கு போய் ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டோன்னா நல்லது. அதுக்கு பிறகு என் மகனை பார்த்தோன்னே எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லிட வேண்டியதா. 2 நாள் நடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் எந்த டவுட்டும் வராது சரோஜாக்கு. என்னாச்சு பாட்டி? என்ன குட் நியூஸ் பாட்டி? பாட்டி என்ன சொல்றீங்க? பாட்டி, அத்தை எங்க மேல கோவமா இருந்தாங்க. எப்படி இப்ப கூட்டிட்டு வர சொன்னாங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள சேர்க்கவே இல்லையே பாட்டி. இப்ப மட்டும் எப்படி சேர்க்கறாங்க? நீங்க சொல்றதை நம்பவே முடியல. பாட்டி, அம்மா ஏற்கனவே எங்க மேல கோவமா இருக்காங்க. மறுபடியும் அம்மா முன்னாடி போய் நின்று அவங்கள இன்னும் கொஞ்சம் அதிக கோவப்படுத்த வேண்டாம் பாட்டி. அதனால நம்ம இப்போ போக வேண்டாம். அம்மா கோவம் குறையட்டும், அதுக்கப்புறமா போலாம் பாட்டி. அதான் எப்படி பாட்டி? அம்மா எங்க மேல கோவமா தானே இருந்தாங்க. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. அத்தை எப்படி எங்களை கூட்டிட்டு வரதுக்கு சம்மதிச்சாங்க?
பாட்டி என்ன பாட்டி பண்ணீங்க? அம்மா ஏற்கனவே எங்க மேல கோவத்துல தானே இருக்காங்க. தெரியும்பா, உங்க மேல கோவத்துல இருக்கான்னு எனக்கும் தெரியும். இப்படியே அவன் கோவத்திலேயே இருப்பான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் பாட்டியா நான் என் கடமையை செஞ்சேன். என்ன செஞ்சீங்க பாட்டி? அது ஒண்ணும் இல்லம்மா, பேரவை சொல்லியே ரெண்டு பேரும் புறப்படுங்க, வீட்டுக்கு போவோம். பாட்டி என்ன செஞ்சீங்க பாட்டி? சொல்லுங்க பாட்டி. எப்படி அம்மா வர சொன்னாங்க? சொல்லுங்க பாட்டி. ஏய்யா, அன்னைக்கே சொன்னேன்ல உங்க ரெண்டு பேத்தையும் வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு. அதான் உங்க கல்யாணத்தோட பண்ண மாதிரி ஒரு பெரிய பிளான். அத பண்ணி தான் இப்போ உங்க அம்மையை சம்மதிக்க வச்சிருக்கேன். சாரதாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டா. அதான் பாட்டி, அது என்ன பிளான் எங்ககிட்டயும் சொல்லுங்களா? எங்ககிட்ட எதுக்காக பாட்டி மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. மறைக்கணும்லாம் இல்லப்பா. அது வந்து உங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டுன்னு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்பாவுக்கு நெஞ்சு வலியா? சீ, உங்க அப்பாக்கு நெஞ்சு வலி எல்லாம் ஒரு வலி இல்லாமயே நல்லாதான் இருக்காவே. நான் தான் உங்க அப்பாவை அப்படி நடிக்க சொன்னேன். பாட்டி எதுக்கு பாட்டி? அப்பதானே உங்க அத்தை நம்ம வழிக்கு வருவா. டாக்டர் எல்லாம் ஏற்பாடு தான் எல்லாம் நானே செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மக வீட்ல இல்லாததுனால நெஞ்சு வலி வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். டாக்டர் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டாரு. மார்மாவனும் சூப்பரா நடிச்சிட்டாவே. சாரஜாவும் அந்த நடிப்பு பார்த்து ஏமாந்துட்டா. பிள்ளை வீட்ல இல்லாததுனால தான் புருஷனுக்கு இப்படி ஆயிட்டுன்னு உடனே பிள்ளையை கூட்டிட்டு வாமான்னு என்கிட்ட சொல்லிட்டா. நானும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். பாட்டி இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்பு இல்லையா? எதுவும் தப்பு இல்லப்பா. உங்க அம்மைய வழிக்கு கொண்டு வரதுக்கு இதுதான் ஒரே வழி. வேற வழியே பாட்டிக்கு தெரியல. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கியா, உங்க அம்மா என்ன கோவத்தை வச்சுக்கிட்டே தான் சுத்துவா. இந்த ராணி மேலையும் அவன் அண்ணன் மேலையும் கோவத்தை வச்சுக்கிட்டே சுத்தியா பாரு. அந்த மாதிரி உங்கள்கிட்டயும் கோவத்தை வச்சுக்கிட்டே சுத்துவா. என்னைக்கு இந்த கோவமும் குறைஞ்சுக்கிடாது. அதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர வைக்கதான் பாட்டி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். இப்போ அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. இனி தாராளமா நம்ம அங்க போய் இருக்கலாம். பாட்டி அதுக்கு இல்ல பாட்டி. ஏற்கனவே அம்மா கிட்ட போய் சொல்லி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதே அவங்களால மன்னிக்கவும் முடியாம எங்களை ஏத்துக்கவும் முடியாம கோவத்துல இருக்காங்க. திரும்பவும் நீங்க இப்படி ஒரு பொய் சொன்னா எப்படி பாட்டி தாங்குவாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்பாவும் சேர்ந்து இப்படி நடிச்சிருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க பாட்டி. அம்மாவோட கோவம் எப்பவுமே அப்புறம் குறையாது. அதனால அங்க போக வேண்டாம் பாட்டி, நாங்க வரல. ஆமா பாட்டி, இவர் சொல்றது சரிதானே. அத்தை ஏற்கனவே எங்க மேல கோவத்துல இருக்காங்க, நாங்க ஏமாத்திட்டோம்னு சொல்லி. இப்போ மாமா எங்களுக்காக இப்படி நடிச்சிருக்காங்க. என்னதான் அவங்க நடிச்சதா இருந்தாலும் நாங்க தானே ஏமாத்தின மாதிரி இருக்கோம். நாங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்காக தானே மாமா நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயம். நாளைக்கு இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வந்தாலும் எங்க மேல கோவம் தான் படுவாங்க பாட்டி. அப்புறம் எப்பவுமே எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதனால நாங்க வரல பாட்டி, நாங்க இங்கேயே இருக்கோம். ஐயே, என்னது இது? நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலே இருக்கிறதுக்கான இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணேன். மாமாவை வேற என் பியாச்சு கேட்டு நடிச்சிருக்காவே. ஆவியலுக்கு பொண்டாட்டிட்ட நடிக்கணும்னு என்ன தலையெழுத்தா? எல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள வரணும்னா. ஏய்யா சூர்யா, உங்க அம்மா தான் உன் மேல ஒரு கோவத்துல இருக்கா. அவ கோவத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாம இப்படி ஒதுங்கி கிடந்தா என்னப்பா அர்த்தம்? உங்க அம்மா கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? இப்படியே நம்ம ஒதுங்கி கிடந்தோம்னா ஒதுங்கியே கிடக்க வேண்டியதா? என்னதான் மனசுல உன் மேல கோவத்தை வச்சிருந்தாலும் உன்னை நினைக்காம இருக்க மாட்டாப்பா. எப்பவுமே உன்னையதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. வாய் மட்டும்தான் கோவத்தை பேசுது. மத்தபடி மனசுக்குள்ள உன் மேலதான் என் பாசம் இருக்கு. அதனாலதான் சொல்லி அவன் கண்ணு முன்னாடி இருந்தாதான் அவன் கோவம் குறைஞ்சு உங்களால பாசமா பார்க்க ஆரம்பிப்பா. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். நான் சொல்றது கேளுங்களா, ரெண்டு பேரும் கிளம்புங்க. இல்ல பாட்டி, அவங்க கோவம் அதிகமாயிடக்கூடாதுல்ல. இப்படி ஒதுங்கி இருந்தாதான் கோவம் அதிகமாயிட்டே இருக்கும். ஒன்னா இருந்தா பெரிய கோவம் கூட சாதாரணமா போயிடும். பாட்டி சொல்லியெல்லாம் ரெண்டு பேரும் கிளம்புங்க. ஏய்யா சூர்யா, உங்க அம்மா கோவத்துல இருக்காதா இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லப்பா, உங்க அப்பா உனக்காக தான் இப்படி நடிச்சிருக்காரு. உங்க அப்பா பாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிள்ளை வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இப்படி நடிச்சிருக்காரு, அதுவும் பொண்டாட்டி கிட்ட. உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை போய் சொல்றது கூட உங்க அப்பா எப்படி பயந்து நடுங்குவாரு.
ம் சரி பாட்டி நீங்க சொல்றது சரிதான், கண்டிப்பா வாரோம். பாட்டி அத்தை மனசு மாறிட்டாங்களா? இல்லம்மா கோவத்துல தான் இருக்கா, கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லிருக்கா, பேச மாட்டேன்னு தான் சொல்லிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தானே மன்னிப்பு கேளுங்க, அவ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவா. அவ மனசு என்ன கல்ல கரையாமலே போறதுக்கு சீக்கிரமே கிளம்புங்க போவாங்க. சரி பாட்டி. எப்படியோ நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். என்